வணக்கம். இன்று 20/8/2025 இன்று முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அமரர் ராஜீவ் காந்தி அவர்களின் பிறந்த நாள். இந்த பிறந்த நன்னாளில் உலகத்தில் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும், உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கும் அத்தனை தலைவருக்கும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கும் அனைத்து முன்னணி தலைவர் எல்லா தலைவருக்கும், அனைத்து தலைவர்களுக்கும், குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறையில் இருக்கும் அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும், மாவட்ட தலைவர்களுக்கும், மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் எனது அன்பான ராஜீவ் காந்தி அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் ஜமால், தலைவர், வடசென்னை மேற்கு மாவட்டம் காங்கிரஸ் சிறுபான்மை துறை. இந்த பிறந்த நன்னாளில் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த கணினி மையத்தை உலகளவில் பெரும் பணியாற்றி இந்தியா அனைத்து நாடுகளிலும் முதன்மை நாடாக கணினியில் கொண்டு வந்தார். அதே மாதிரி பெரும் பேசும் பொருளாக மாறியது. ராஜீவ் காந்தி அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த வரலாற்றின் சூழல்கள்லாம் இன்று வரலாற்றில் இருக்கின்றது. ஆனால் இந்த பாஜக அரசு எப்போ பார்த்தாலும் நேரு குடும்பம், காந்தி குடும்பம், காங்கிரஸ் குடும்பம் அந்த மாதிரி தான் சொல்லி வருகிறது. ஆகையால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றியுடன் நமது இளம் தலைவர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று தனி பெரும்பான்மையுடன் வருங்காலங்களில் பாரத பிரதமர் ஆக வேண்டும். இந்த ஆசை, எந்த ஆசை, எனது ஆசை இது இல்லாமல் அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டிலிருந்து காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை, அகில இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் அனைத்து அடிமட்ட தொண்டனிலிருந்து மாபெரும் தலைவர் வரையும் இந்த ஆசை இருக்கிறது. இந்த ஆசை கூடிய விரைவில் நிறைவேறும். கண்டிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் வருங்கால பாரத பிரதமர் கண்டிப்பாக ஆயிடுவார். இதன் பிறகு இந்தியாவின் வளர்ச்சி பல மடங்கு உயரும். ஆகவே இந்த நன்னாளில் அனைவருக்கும் ராஜீவ் காந்தி அவர்களின் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜீவ் காந்தி வாழ்க, ராஜீவ் காந்தி புகழ் ஓங்குக, தலைவர் ராகுல் காந்தி வாழ்க, தலைவர் சோனியா காந்தி வாழ்க, தலைவர் பிரியங்கா காந்தி வாழ்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அருமை அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் வாழ்க, முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் திருநாவுக்கரசர் அவர் வாழ்க, குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை தலைவர் அருமை அண்ணன் அன்பு சகோதரர் அன்பிற்கினிய முகமது ஆரிஃப் அவர்கள் பணியாற்றி வரும் பணிகள் தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்றோம். அவரும் வாழ்க. சிறுபான்மை இன்று நிறைய நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அந்த நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக முகமது ஆரிஃப் மாநில தலைவர் பண்ணி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி வருங்காலங்களில் நானும் வடசென்னை மேற்கு மாவட்டத்தில் அரசியலமைப்பு பாதுகாப்போம் என்ற தெருமுனை கூட்டம் ஓற்றோர் மோடி என்ற தலைப்பில் கூடிய விரைவில் தலைவர்களுடன் சேர்ந்து வடசென்னை மேற்கு மாவட்டத்தில் இருந்து தொடங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு வடசென்னை மேற்கு மாவட்டம் காத்திருக்கின்றது. கண்டிப்பாக இந்த வேலை வெற்றிகரமாக செய்வோம் என்று இந்த நன்னாளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை ராஜீவ் காந்தி புகழ் ஓங்குக, ராஜீவ் காந்தி வாழ்க. அன்புடன் உங்கள் ஜமால், தலைவர், வடசென்னை மேற்கு மாவட்டம் காங்கிரஸ். வணக்கம். ஜெய் ஹிந்த்.